ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பால்மோட சேனல். இன்றைக்கி நான் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா கிட்ட ஸ்நாக்ஸ் கேட்டேன். நீ 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி எங்கள் அம்மா சொன்னாங்க. நானும் அவங்களுக்கு தெரியாமல் கிச்சனில் போய் பார்க்க சொல்லுவோம். கேஸ் ஸ்டவ்வில் அப்புறம் எம்டியான குக்கர் வச்சுருந்தாங்க. நானும் என்ன பண்ணுறாங்க பொறுமையாக பார்த்துருந்தேன். அப்போ இருந்த ஆக்டிவ் பக்கம்னு கொட்டினாங்க. அது கூட கொஞ்சம் பட்டரையும் ஆட் பண்ணாங்க. நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப வெயிட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் அதோட குக்கரோட மூடி எடுத்து தலைக்கீழே திருப்பினாங்க. அப்படியே வச்சாங்க. அதுலேருந்து பட 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 படன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருந்தது. நானும் என்னடா பட 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 படன்னு சவுண்டு வருது, ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். குக்கரோட மூடி எடுத்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் அதை ஒரு பவுலில் கொட்டினாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நாங்களும் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஐ லைக் திஸ் பாப்கார்ன். தேங்க்ஸ் மம்மி. நீங்கள் இப்போது மனோ ஸ்நாக்ஸ் செஞ்சதை பார்த்துருப்பீங்க. அடுத்தது நாங்கள் நைட்டு டின்னர் பண்ணிகிட்ருக்கோம். டின்னருக்கு தேவையானது வெங்காய சட்னியும் ஊத்தாப்பமும் செய்யலான்ட்டு. நம்ம ஊத்தாப்பத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். நான் வானொலி வச்சு கடாயில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் சேர்த்துருக்கேன். ஊத்தாப்பத்துக்கு என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் நான். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட சேர்ந்து இப்போ வெங்காயமும் நம்ம போட போகிறோம். வெங்காயத்துக்கு நல்லா அது கூட சேர்ந்து ஒரு 2 பீச் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ வதக்க போகிறோம். அது கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்தது பிறகு நம்ம மாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது ப்ரௌனிஷாக வர வரையும் கொஞ்சம் நேரம் கடாயில் நம்ம ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில் தேவைக்கேற்ப. அதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது அதை மிக்ஸ் பண்ணி நல்லா மாவு நல்லா கலரி விடணும். நல்லா கலரி விட்டு கொஞ்ச நேரம் நம்ம அதை ஓரமாக வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வெங்காய சட்னிக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உப்பும் நான் சேர்த்து கலரி விட்டுருக்கேன். அந்த மாவில் வானொலி வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் விட போகிறோம். தேவைக்கே நம்ம எண்ணெய் எடுத்து சேர்த்துக்கணும். அதில் பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்குங்க. மாவு கொஞ்சம் நல்லாவே கலரி விட்டுருங்க. நடுவில் நல்லா கொஞ்சம் கலரி வச்சிங்கன்னா அது நல்லாவே அதில் அப்சர்வ் ஆகிடும். இப்போ நான் வெங்காயம் கடாயில் நான் போட்டுட்ருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌனிஷாக வரணும் வெங்காய சட்னி தான். தக்காளி கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 5 வெங்காயம் நான் போட்டிருக்கேன். அதுக்கு தக்காளி ஒரு 2 தான் நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப தேவையில்லை. அது ரெண்டும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நான். நம்ம வீட்டில் எப்போவுமே இஞ்சி பூண்டு நாங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுருவோம். அதுதான் பெஸ்ட்டு. வீக்லி ஒன்ஸ் நம்ம அது ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருவோம். அதையும் பார்த்திங்கன்னா அதோட எண்ணெயோடு சேர்த்து மிளகாப்பொடி போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். நீங்கள் அதை தனியாக எடுத்து தண்ணி ஊற்றியும் அந்த மாதிரி வதக்காமல் அப்படியே எண்ணெயிலே வதக்கி எடுத்திங்கன்னா வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் தோசை தவா வச்சுட்டு மாவு அதில் விடுறேன். ஊத்தாப்பத்துக்கு பார்த்திங்கன்னா 2 விதம் இருக்குது. நல்லெண்ணெயில் சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லெண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சின்ன பசங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி நல்லெண்ணெய் சாப்பிட்டாலே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு ஊத்தாப்பம். நல்லா ப்ரௌனிஷாக வந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்று வேத வசனம் என்னன்னா, "உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி." உபாகமம் 4:24. ஏசப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பாவம் செய்கிறவங்கள நம்ம மன்னிக்கணும். நம்ம யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. நமக்கு தீங்கு செஞ்சவங்கள ஏசப்பா பார்த்துப்பாங்க. அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. தேங்க் யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.